ஏதோ இவர்கள் இருந்தார்கள், இருந்ததை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டுமே இல்லாமல் கட்சியிலே இல்லாத ஒரு நபர் இவர். கட்சிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த கட்சிக்கும் இவருக்கும் இல்லாத சம்பந்தத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த அதிகார மையம் ஒன்றை உருவாக்கி கொண்டு அந்த அதிகார மையத்தில் தான் கோலோச்சுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தவறான தகவலை கொடுத்து கழக தொண்டர்களை ஏமாற்ற நினைக்கிறார், மக்களை ஏமாற்ற நினைக்கிறார். இது முற்றிலும் தவறான ஒரு செயல். தயவு செய்து இனிமேல் இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லக்கூடாது என்று உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்சியிலே இல்லாத ஒரு நபர், ஒரு தலைமைக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நபர் இன்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் என்று ஒரு அதிகார மையத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற நிலையிலே இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த கருத்து நான் என்னுடைய ஒருவருடைய கருத்து மட்டுமல்ல, என்னை போன்ற லட்சக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கருத்து. நிர்வாகிகள் இருக்கலாம், அவர்களால் சொல்ல முடியாது. நிர்வாகிகள் பலவிதமாக இருக்கிறார்கள். என்ன காரணத்திலோ சொல்ல முடியாமல் ஒதுங்கி இருக்கலாம், அல்லது பதவியினால் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற சராசரி சாதாரண தொண்டன், தலைவர்களை மட்டும் வணங்குகின்ற தொண்டர்கள் இது போன்ற கருத்துகளுக்கு எந்த நேரத்திலும் செவிசாய்க்க மாட்டார்கள். இரண்டாக உடைந்த அதிமுகவை ஒன்றிணைத்தவர் நடராஜன் என அவரது மைத்துனர் திவாகரன் கூறியிருப்பதற்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக எதிர்கொண்ட முதல் இடைத்தேர்தலின் போது நடராஜன் எங்கு இருந்தார் என்று அனைவருக்கும் தெரியும் என்றும் திவாகரனுக்கு KP முனுசாமி பதிலளித்துள்ளார். அதே போல கழகம் இரண்டுபட்ட நேரத்தில் இந்த கட்சியை இணைத்தவர் என்னுடைய மாமா முனைவர் நடராஜன் என்று சொல்லுகிறார். அவர் அப்பொழுது எங்கு இருந்தார், என்ன நிலையில் இருந்தார், இந்த நாடு தெரியாதா? அதிலே நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கட்சி இரண்டாக உடைக்கப்பட்ட பொழுது இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையார், இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் என்னுடைய கணவர், இந்த இயக்கம் பாழ்பட்டுக் கூட விடக்கூடாது என்பதற்காக அவராகவே வழியில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உடைந்த இயக்கத்தை இணைப்பதற்காக, இரட்டை சின்னம் கிடைப்பதற்காக தான் கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ இவர்கள் தான், இவருடைய குடும்பம் தான், இவர் மாமன் மச்சான் தான் இந்த சின்னத்தை பெற்றுச் சொல்வதாக ஒரு எவ்வளவு பெரிய தவறான ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் பாருங்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய குருதியை சிந்தியவர்கள், நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீர்த்தவர்கள், இவர்கள் உழைத்த உழைப்பை, இவர்கள் உழைத்த தியாகத்தை, இவர்கள் பெற்ற தியாகத்தை இந்த இருவர் பெற வேண்டும் என்று எவ்வளவு ஒரு கயமைத்தனமான ஒரு கருத்தை திரு திவாகரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு மக்கள் இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு தொண்டர் ஆரம்பித்த கட்சியில் நான் இணைகிறேன் என்று சொன்னார். அதிமுகவை கட்டி காத்து வருவதாக கூறியதற்கு திவாகரன் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் KP முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். திரு திவாகர் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனையும் கழக நிர்வாகிகளுடைய உணர்வுகளை மிகவும் காயப்படுத்தியிருக்கிறார். எந்த விதமான இந்த இயக்கத்தில் உரிமையும் இல்லாத ஒரு நபர் இந்த இயக்கத்தை தாங்கள்தான், தங்களுடைய குடும்பம்தான் வழிநடத்தியதை போல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதற்காக நிச்சயமாக ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனிடத்திலும் அவர் வருத்தத்தை தெரிவித்து ஆக வேண்டும். முதலாவதாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற முதல் இடைத்தேர்தல், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு முதல் இடைத்தேர்தலிலே நாங்கள் தான் நடத்தினோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவருக்கு என்ன வயது என்று இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். அந்த வெற்றி என்பது
முழுவதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய புகழுக்கு கிடைத்த வெற்றி. அந்த வெற்றியை ஒரு சாதாரண நபர், எந்த வகையிலும் இந்த இயக்கத்திற்கு ஒரு 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 துன்பு அளவு கூட தன்னை இணைத்துக் கொள்ளாத ஒரு நபர் இந்த இயக்கத்தையே நாங்கள் வழிநடத்துவோம் என்று சொல்கிறார். இதற்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். தற்போதைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அனைவரும் அணுகக்கூடிய வகையில் மிகவும் எளிமையாகவும் சிறப்பாகவும் செயல்படுவதாகவும் KP முனுசாமி பாராட்டியுள்ளார். இன்று முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அடக்கமான ஆட்சி செய்தார். மறைவுக்கு பின்பு மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை இன்று பயன்படுத்தி கொண்டு மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாறியிருக்கிறார். அதற்கு உதாரணம் வர்தா புயலில் சக அமைச்சரோடு அதிகாரிகளோடு இணைந்து அந்த புயலுடைய தாக்கத்தை விரைவில் தூக்கி எறிந்து சகஜ வாழ்க்கைக்கு மக்களை கொண்டு வந்திருக்கிறார்.